ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தத்தை எழுதும்போது அலி ரலியல்லாஹு ரைட் பண்ணுறாங்க, எழுதுறாங்க. இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு எழுதுறாங்க. எழுதும்போது அங்கே இருந்த குறைஷிகள் என்ன பெருந்தல் என்ன சொன்னான்னு கேட்டால், பிஸ்மில்லா அப்படின்னு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் போடக்கூடாது, அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு மட்டும் சொல்லு. அந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் அழிங்க, அர் ரஹ்மான் அர் ரஹீம் அழிச்சிட்டு, ஏன்னா இது புதுசாக தெரியுது எங்களுக்கு அப்படிங்க, ஸல்லல்லாஹு அழிங்க அப்படிங்கிறாங்க. சரி, முகமது ரசூலுல்லாஹிலிருந்து எழுதப்படுதுன்னு சொல்லி முகமது ரசூலுல்லான்னு போட்டால், அடுத்து சொன்னாங்க அந்த முகமது ரசூல்லாலும் முகமது மட்டும் வைங்க, முகமது அப்துல்லான்னு போடுங்க, ரசூல்லா எழுதக்கூடாது. ரசூல் நாங்கள் ஒத்துக்கிட்டா தான் நாங்கள் உங்களை பின்பற்றி இருப்போமே, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம்ல, நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம், அது அழிங்க அப்படின்னு. இப்போ அலிரலியல்லாஹு சொல்கிறாங்க, யாரை சொல்ல இதை நான் அழிக்கட்டுமா வேணாமா, என்னால் அழிக்க முடியல, ரசூலுங்கிறத நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையெடுத்து அவங்க கையாலே அழிக்கிறாங்க. எல்லாத்தையுமே அமைதியாக ஒத்து போகிறாங்க. ஏன்னு கேட்டால் பொறுமையாக தான் இருந்து ஆகணும் அப்படிங்கிறக்காண்டி. அப்போ பார்த்தீங்கன்னா இது முடிச்சதுக்கப்புறம் சொன்னாங்க, சரி வந்தாச்சு, இந்த வருஷம் நாங்கள் உள்ள அனுமதிக்க மாட்டோம். சொல்கிற வார்த்தை என்ன, அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் சரி சரின்னு இருக்கிறாங்க. இவங்க ரசூல்லா சரி சரின்னு சொல்ல சஹாபியெல்லாம் கோவப்படுறாங்க. எதுக்கு எல்லாத்துக்கும் ரசூல்லா வந்து சரி சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. இப்போ சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் சொல்கிற வார்த்தை என்ன கேட்டால், இந்த வருஷம் நாங்கள் உள்ள விட மாட்டோம், அடுத்த வருஷம் வாங்க, ஒரு 3 நாள் தங்கிக்கிங்க, அடுத்த வருஷம் வாங்க 3 நாள் தங்கிங்க, இந்த 3 நாள் நீங்கள் அமலில் முடிச்சுட்டு போயிடணும். ஒன்று. ரெண்டாவது, எப்பவுமே சேஃப்டி பர்பஸுக்காண்டி வால் வச்சுருப்பாங்க உரையில். அப்போ சொன்னாங்க, நீங்கள் உரையை விட்டு யாரும் வாழை எடுக்கவே கூடாது, வெளியே உரையிலே தான் இருக்கணும். சரி, அதுக்கு சரி, அதுக்கு சரி, ஓகே. அதுக்கடுத்து சொன்னாங்க, மக்காலேருந்து யாராவது மதினா வந்தால் திருப்பி அனுப்பிச்சிடணும். மதினாலேருந்து மக்காவுக்கு யாரும் இடையில யாரும் வந்தாங்கன்னா நான் பிடிச்சி வச்சுக்குவோம், ஊர் பக்கம் யாரும் எட்டி பார்த்துன்னா பிடிச்சி வச்சுக்குவோம். பிடிச்சி வச்சுன்னா சும்மா இல்லை, பாடா படித்து எடுத்துருங்க, தெரியும், நல்லா தெரியும். இப்போ இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டா நீங்கள் வந்து நாங்கள் பிடிச்சி வச்சுக்குவோம், நாங்கள் வந்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, விட்டுறோம். சரி, அது சரின்ட்டாங்க. இது சரின்னு சொல்லி முடியுது. இந்த ஒப்பந்தத்தை போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, கையெழுத்தை போடுறாங்க. போடுற நேரம் அந்த போட்டி முடிச்சு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அபூஜந்தல்னு ஒருத்தர் ஓடி வந்தார். கைகளில் விலங்கிடப்பட்டு காலை கட்டப்பட்டு தட்டு தடுமாறி பல காயங்களோடு வர்றாரு. இந்த இடத்துக்கு மஜ்லிஸுக்கு வர்றாரு. எல்லா சஹாபியும் இருக்கிறாங்க. ஒப்பந்தம் முடியுது. அப்போ தான் முடியுது. முடிஞ்ச உடனே வர்றாங்க. வந்தவர் சொல்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ் தான் என்னை மக்காவில் என்னை போட்டு பாடாக படுத்துறேன். ஏன்னா களிமா சொல்லிட்டாரு. களிமா சொன்னனால என்னை அங்கே வர விட மாட்டேங்கிறாங்க, என்னை கட்டி போட்டு சித்திரவதைப்படுத்துறாங்க. தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், என்னை மதீனா கூட்டு போங்க, என்ன மதீனா கூட்டு போங்கன்னு சொல்லி வந்து கத்துறாரு, கதறாரு, மன்றாறாரு. இருந்த சஹாபிகள்லாம் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. உமர்ல உச்சகட்டமாகி கோவப்படுறாங்க. உரிய வாழது உரியுது, சண்டை போட தயாராக இருக்கிறாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் திட்டாங்க. அப்போ அந்த ஒப்பந்தக்காரர் என்ன சொல்கிறாங்க கேட்டால், அவர் நாங்கள் தான் திருப்பி கூட்டு போவோம், உங்கள் கூட அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இருந்த சஹாபியில் இப்போ உம்ராக்காண்டி வந்து ஒரு தடுத்து நிப்பாட்டின ஒரு மனவனத்துன்னு சொன்னால், கண்ணுக்கு முன்னாடி களிமா சொன்ன ஒரு நபர் இப்படி பாதிக்கப்பட்டது காப்பாற்ற முடியல, காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால், இன்னைக்கு நம்மளும் முஸ்லீமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளை போன்ற ஒரு காசாவில் பார்த்தீங்கன்னா, பலஸ்தீனில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கொல்லப்படுறாங்க. நம்மளே எதை பண்ண முடியுதா? எத்தனை நாள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லா சோர்ஸ் இருந்து இந்த லட்சணத்தில் இருக்கு. நல்லா பாதுகாக்கணும். ஆனால் எந்த சோர்ஸும் இல்லை. முக்கா உள்ளே நுழைய முடியாது. அவர் கத்துறாரு, கதறாரு, எவ்வளோ மன்றாடி ரசூலுல்லாஹ் அவ்வளோ கெஞ்சுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனம் காத்துக்கிறாங்க. ஒப்பந்தம் போட்டதான் எல்லாம் பொறுமையாக இருங்க. அவரை திருப்பி மீண்டும் தரந்து இழுத்துட்டு போகிறாங்க மக்காவுக்கு. இங்கே தப்பிச்சு ஓடியாரியா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டாங்க. இவங்க ரொம்ப கொந்தளிச்சாங்க, முடியலை. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பொறுமையாக இருங்க, யாரும் அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆசுவாசப்படுத்திட்டாங்க. இவங்க ஒப்பந்தத்தை போட்டு போயாச்சு. ஆனால் உள்ளே வரக்கூடாது, அடுத்த வருஷம் வாங்க. இஹ்ராம் கட்டி வந்தாச்சா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சரி வாங்க திருப்பி போயிடலாம். அப்படி சஹாபிகள் யாரும் தயாராக இல்லை. அப்போ ஒரு முடிவுக்கு வர்றாங்க. யார் சொல்கிறது கேட்குறவங்க என்ன ஏமா இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ வா போகலான்னு எப்படி போகிறது, இஹ்ராமோட வந்துட்டு போயிட்டு அடுத்த வருஷம் தான் வரணும்னு சொல்கிறாங்களே, மௌத் ஹயாத் இருக்குதே, எப்படி போகிறோம்னு சொல்லி யோசனையில் இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அறைக்குள்ளே போகிறாங்க. அவங்க துணை வேறு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. யாரும் சொல்லுதான், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் போங்க, மொட்டையை போட்டு இஹ்ராம் கிளம்புங்க, கொண்டு வந்த ஹதியை அறுத்து பலியிடுங்க, நீங்கள் பாட்டில் கிளம்புங்க. அவங்க பாட்டில் எல்லாம் கிளம்பிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ள வெளியே வந்தாங்க. வந்தவொடனே மொட்டை போடுறத கூப்பிட்டாங்க. மொட்டையை போட்டு இஹ்ராம் கலந்தாங்க. ஹதியை அறுத்துட்டாங்க. அறுத்து முடிச்சுட்டு சஹாபிகள் பார்த்தாங்க. மிகப்பெரிய மன வருத்தத்தோடு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த விட்டு அவங்க திருப்பி எல்லாம் இஹ்ராத்தை முடிச்சுட்டு காபா பார்க்கல,
மக்கா பார்க்கல, எதுவுமே பார்க்கல, எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு மீண்டும் ஏமாற்றத்தோடு திரும்புகிறாங்க. இப்போ திரும்பும்போது அல்லாஹ் தஆலா ஒரு வசனம் இறங்குறான், இன்ன ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு தெளிவான வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சு சொன்னான். ஆயத்து இறங்கினான். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வசனம் வரும்போது யாருக்கு எப்பன்னு தெரியாது, போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையால் அடுத்து 2 வருஷத்தில் 2 வருஷம் விரட்டி அடிக்கப்பட்ட நபர்கள்ட்ட அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அடுத்து இதே ஹுதைபியா இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு தான் வந்தாங்க. 2 வருஷத்தில் மக்கா வெற்றியை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பிறகு இது வரைக்கும் உம்ரா செய்யறதுக்கு யாருக்கு என்ன கிடையாது, தடை கிடையாது. இப்போ எதுக்கு இந்த இடத்துக்கு வரேன்னு சொன்னால் 2 விஷயம். ஒன்று, இந்த பயணத்தில் நம்மள்ட்ட ஏற்படுற பல பிரச்சனைகள், அதெல்லாம் அவங்களுடைய ஒட்டகத்துடைய கால் தூசு கூட வராது. நான் சொல்லுவேன், விளையாட்டுக்கு சொல்லுவேன், மதீனா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு போனாங்கல்ல, நம்மளும் கொஞ்ச நேரம் அப்படி நடந்து போய் பார்ப்போம் அப்படிங்குவேன். ஏறி உட்கார்ந்த உடனே மதீனா பத்ரு போயிட்டு போனோம்னா ஓகே எந்திரிப்பாங்க, இல்லாட்டா மதீனா போனோம்னா மதீனா வந்துருச்சா, எப்பா எவ்வளோ நேரம், 5 மணி நேரம் பெண்டு அப்படிங்குவான். கொஞ்ச நேரம் இறங்கி, இது ஒரு சுண்ணத்துன்னு சொல்லி ஒரு கொஞ்ச நேரம் வேக்கபிலிட்டி நடந்து கூட்டு போனோம்னா என்ன ஆகும், அடுத்த குரூப்பில் ஆள் வருமா, அந்த ஆள் சுண்ணத்துன்னு சொல்லி நடக்க வச்சு கூட்டு போகிறான், யாரும் போயிடாதிய அப்படின்னு வருமா? ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்றைக்கி நம்மளால என்ன பண்ணுவோம், சைத்தான் வழி எடுப்பான், யாருக்கு கெட்டு போயிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க, நம்ம அமலை முடிச்சு விட்றதுல முதல் அவன் தான். அது மக்கான்னு பார்க்க மாட்டான், மதினா பார்க்க மாட்டான், எப்படா வழி எடுக்கலாம், யாரடா கோவப்படுத்தலாம், எங்கடா குறை சொல்லலாம்னு சொல்லி வச்சு எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னன்னு கேட்டால், இந்த இடங்கள் பொறுமையாளர் வாழ்ந்த இடம், நம்மள பொறுமையாக மாறிடணும். எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாச்சு அல்லாஹ்காண்டி ஒன்றை தூர போட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க பட்ட கஷ்டத்தில் கொஞ்சம் கூட இல்லை. நம்ம உம்ரா செய்யறதுக்காண்டி விரட்டி அடிக்கப்பட்டோமா, இல்லை களிமா தொழில் கூப்பிட்டு வச்சு அடித்தாங்களா யாராவது, அந்த நபர் நம்ம பார்த்தது எப்படி இருந்திருக்கும், அன்றைக்கி நேரில் பார்த்து எப்படி இருந்திருக்கும். அப்போ இந்த உடன்படிக்கை இந்த நடந்த இடம் மிக முக்கியமான இடம். அந்த நினைவாக அப்படியே வச்சுருக்காங்க, இன்னும் வச்சுருக்காங்க. உள்ளெல்லாம் போயிட்டு வந்தோம். இந்த சில நபர்கள் பண்ணுற வேலைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஒப்பந்தம் பண்ணிட்டு போயிருக்காங்க. செவத்துலையும் கல்லிலையும் ஒப்பந்தம் போட்டு அவங்க எழுதி வச்சுட்டு போனனால கடைசியில் இப்போ கம்பியை போட்டாச்சு. இப்போ கம்பிக்குள்ளேயும் போயிட்டு வராங்கன்னா, நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாட்டி முறை வந்தீங்கன்னா இதையும் மறைச்சிடலாம். ஏன்னா பல இடங்கள் இங்கே மறைக்கப்பட்டுருச்சு. நிறைய இடங்கள் என்னவா இருக்குது, கண்ணுக்கு தெரியல, மற்ற ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சு விட்ருவாங்க. அப்போ வந்துட்டு தான் போகணும். அல்ஹம்துலில்லாஹ் அந்த இடத்த நம்ம கண்ணில் பார்த்துட்டோம். இந்த இடம் தான், இங்கே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து ஒப்பந்தம் போட்டு தங்கின இடம். அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த 1447 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்துருக்க ஹிஜ்ரத் 40 அப்புறம் இந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நன்றி சொல்லுங்கள். நமக்கு கொடுத்த இந்த உம்ரா வாய்ப்புக்கு அல்லாஹ் திருப்பி நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி திருப்பி இங்கேருந்து வாய்ப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை உம்ரா செஞ்சாங்க, 4 உம்ரா செஞ்சுருக்காங்க ஹயாத்தில். அது 2 எங்கே இருந்து, இங்கே இருந்து ஜேரானா கருணை மனாது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அங்கங்கே பண்ணியாச்சு இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம 4 உம்ரா, அந்த உம்ரா கபூலாக இருக்குன்னு துவாச்சிங்க இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கை வழிமுறை நம்ம முழுமையாக பின்பற்றி நடக்கணும் ஒரு நியத்தில் இன்ஷா அல்லாஹ். நம்ம பயணத்தை விடலாம் போகலாமா இன்ஷா அல்லாஹ். இதில் இப்போ மீண்டும் சொல்கிறேன், இதில் உள்ள கஷ்டங்களுக்கு அல்லாஹ் கூலி தந்துடுவான். அவன் தயாராக இருக்கான். இங்கே உள்ள கஷ்டங்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்க தயாராக இருக்கிறான். நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எமோஷன் ஆகிடக்கூடாது, எந்த இடத்துல எமோஷன் ஆகிடக்கூடாது. அல்லாஹ் கண்டி சபூர் செய்யும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நல்ல ஒரு விதமான சொர்க்கத்தை நமக்கு எல்லாம் தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.